பெண்கள் வந்து தங்களுடைய அந்த பொறுப்பு, தீனுடைய அந்த பொறுப்பு கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த அவேர்னஸ் வந்து பெண்கள்கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு. அதன் காரணமாக தான் இந்த ரெண்டு நிகழ்வுகளும் நடக்குது. மிகப்பெரிய ஃபித்னா இந்த உம்மத்துக்கு எதுங்கிறாங்க? பெண்கள் தான் அப்படிங்கிறாங்க. எதுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் அதிகமாக கிடைக்குதோ அதை நோக்கி நாங்கள் போயிட்டே இருந்தோம். 10th ஃபர்ஸ்ட் மார்க் சொல்றாங்க, இந்த ஜமாத்தை விட்டு நீங்க வேற எந்த பயானும் கேட்காதீங்க, நீங்க வேற எந்த ஒரு தாயுடைய உபதேசத்தையும் போயிடாதீங்க, என்ன ஆயிடுவீங்க? வழி தவறி போயிடுவீங்க. அதாவது ஈமான்ல முழுசாவும் போகக்கூடாது, அதே சமயம் குஃபுர்லையும் முழுசா போயிடக்கூடாது. நடுவுல ஒரு வழி. நல்ல டயர்டா இருக்கு, ரொம்ப அலைச்சல், வந்து படுத்ததே 10 ஆயிருச்சு, இல்ல 12 ஆயிருச்சு, இல்ல நேற்று வேலை பெண்டு கழண்டுருச்சு, ஏதோ ஒரு ரீசனு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அறியப்பட்ட தீனு கர்பலாவில் அறியப்படாத தீனா போயிருச்சு. எல்லாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் புரியாத ஒரு விஷயம் எது? ஹுசைன் எதுக்கு போனாருன்ட்டு. பிஸ்மில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களின் மறுமை வெற்றிக்கு ஒரு வழி அப்படின்னு. இது ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒன்று இல்லை 2 தலைப்பாக நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷால்லா பார்ப்போம், அது டைம் இருந்ததுன்னா நம்ம எவ்வளோ கொண்டு போக முடியுதுன்னு பார்ப்போம். அல்லது மத்தியானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒரு 2 தலைப்பும் வந்து முக்கியமானது. ஏன்னா பெண்கள் ரிலேட்டடான விஷயங்கிறதுனால. ஏன்னா முதல்ல வந்து பெண்கள் அவங்களுடைய அந்த கடமைகள் என்ன அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் மட்டும் முதல்ல கவர் பண்ணிவிட்டு, ஏன்னா அடிக்கடி என்னை பார்த்து கேட்கப்படக்கூடிய கேள்விகள் இது. பெண்கள் வந்து நாங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தீனை வந்து மேலோங்க வைப்பதற்கு பெண்களுடைய பங்களிப்பு என்ன? இப்போ இது வந்து அதிகமாக கேட்கப்பட்டதுனால ஸோ அதை வந்து பெண்கள் மத்தியிலே உட்கார வச்சு அது ஒரு லைவ் செஷனாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த மீட்டிங் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அப்போ இந்த சப்ஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியில் ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க. இது புகாரி, முஸ்லீம் ஏகப்பட்ட கிதாபுகளில் இருக்குது, பல்வேறு அறிவிப்பாளர் தொடர் கொண்டு வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன், நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன், அதில் வந்து வசிப்பவர்களில் அதிகமானோரை ஏழைகளாக கண்டேன். மெஜாரிட்டியாக யாரை பார்க்குறாங்க? ஏழைகளாக காட்சி அளிக்கப்படுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ நான் நரகத்தை எட்டி பார்த்தேன், அதில் வசிப்போரில் அதிகமானவர்களாக பெண்களையே கண்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ பெண்கள் ஆண்கள் ரேஷியோவில் பெண்கள் என்னவா இருக்கிறாங்க? நரகத்துடைய அந்த வேதனையில் பெண்கள் அதிகமாக இருக்கிறதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது ஒரு சந்தர்ப்பம் 2 சந்தர்ப்பம் இல்லை, நிறைய சந்தர்ப்பங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா மஸ்ஜிது நபவியில் தொழுவும் போது இந்த ஹதீஸ் சொன்னதாக வரும் புகாரிலேயே. இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மேராஜுடைய சம்பவத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பார்த்தேன், அப்போ வந்து இந்த மாதிரி எனக்கு காட்சி தரப்பட்டது, நரகத்தை பார்த்தேன், இப்படி பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸு முஸ்லீமில் பார்த்தீங்க அப்படின்னா 1659, 5287 வருது. புகாரியில் 1052, 5197 போன்ற இடங்கள்ல பார்த்துக்கலாம். இன்னும் நிறைய இடங்கள் அது இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம், பெண்கள் வந்து நரகத்தில் அதிகமாக போகிறாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்போ நாம் வாழக்கூடிய ஒரு காலகட்டம் என்ன, தஜ்ஜாலுடைய காலகட்டம்னு நம்ம சொல்கிறோம். இதை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தஜ்ஜால் அழைப்பு விடுப்பான். அப்போ ஒவ்வொரு நயவஞ்சக முஸ்லிம் ஆண்களும் பெண்களும் அவனிடம் சென்று சேர்ந்து கொள்வார்கள். அப்போ முனாஃபிக்காக நடந்து கொள்ளும் முஸ்லிம் ஆண்களும் பெண்களும் என்ன பண்ணுவாங்க? தஜ்ஜாலுடைய பாதையை பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் பெண்களின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த தஜ்ஜாலுடைய அந்த வலையில யார் விழுவாங்க அப்படின்னா பெண்கள் தான் அதிகமாக விழுவாங்க அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க.
அப்போ இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா முஸ்னத் அஹமதுல 12985, இஸ்லாம் 360 நம்பர் சொல்கிறேன் இது. அப்போது இது அப்போ இதோடைய முக்கியத்துவம் புரிஞ்சுக்கிங்க. பெண்கள் தங்களுடைய அந்த பொறுப்பு, தீனுடைய அந்த பொறுப்பு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த அவேர்னஸ் பெண்கள்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது. அதன் காரணமாக தான் இந்த 2 நிகழ்வுகளும் நடக்குது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ் புகாரியில் சொல்கிறாங்க, ஆண்களுக்கு பெண்களை விட அதிகமாக இடரளிக்கும் வேறு எந்த சோதனையையும் எனது வாழ்நாளுக்கு பிறகு நான் விட்டு செல்லவில்லை. மிகப்பெரிய ஃபித்னா இந்த உம்மத்துக்கு எதுங்கிறாங்க? பெண்கள் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ எதற்காக இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து நாம் தவிர்ந்திருக்கலாம். ஏன்னா அறியாமை நம்மளை ஒருபோதும் என்ன ஆயிடாது, காப்பாற்றிடாது. மறுமையில் போய் நீங்கள் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு, நான் தீனில் இப்படிலாம் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு, நான் சொசைட்டியை ஃபாலோ பண்ணேன், நான் சமூகத்தை ஃபாலோ பண்ணேன், அந்த எங்களுடைய இமாம்களை ஃபாலோ பண்ண அல்லது எங்களுடைய ஜமாத்களை ஃபாலோ பண்ண, ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று ரீசன் நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் மறுமையில் இது என்ன ஆயிராது, தப்பிச்சிட மாட்டீங்க. அது குர்ஆன்ல அல்லாஹ் 6வது அத்தியாயத்தில் 130 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஜின் மற்றும் மனித கூட்டத்தார்களே, உங்களுக்கு என் வசனங்களை ஓதி காட்டி நீங்கள் சந்திக்க போகும் இந்நாளின் விளைவு குறித்து எச்சரிக்கை செய்கின்ற தூதர் உங்களிலிருந்தே உங்களிடம் வரவில்லையா என்று கேட்பார்கள். அல்லாஹ் என்ன கேட்பான், ஏம்மா உங்களுக்கு இப்போ நரகத்துக்கு வர்றீங்க, புலம்புறீங்க, இப்போ புலம்பி உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? என்னுடைய ரசூல்கள் அங்கே வரலையா? இப்போ அல்லாவுடைய ரசூல் போயிட்டாங்க. இப்போ இன்னைக்கு யார் அல்லாவுடைய ரசூல் அப்படின்னா, அல்லாவுடைய ரசூலுடைய தூதர்களாக நாம் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் செயல்படணும். ஸோ அந்த அடிப்படையில் மக்களுடைய இந்த செய்தி குர்ஆன்ல அல்லாஹ் இறக்கிட்டான் இல்லையா, இது உங்கள்கிட்ட வரலையா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். ஆம், அதற்கு அவர்கள் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு ஆம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இது யார் இது செய்தி வந்துச்சுன்னு அவன் சொல்லுவான்? முஸ்லீம் தான் சொல்லுவான். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மேட்ரே தெரியலையே, அவங்களுக்கு செய்தி வந்ததும் தெரியல போனதும் தெரியல. இப்போ முஸ்லீம்கள் சொல்லுவாங்க செய்தி வந்துச்சு, ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுக்கு எதிராக நாங்களே சாட்சி கூறுகின்றோம். ஏன் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, துனியாவுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், எங்களுடைய கரியரு, எங்களுடைய ப்ரொஃபஷனு, எங்களுடைய பேஷனு சொல்கிறாங்க இல்லையா, எதுக்கு என்கரேஜ்மெண்ட் அதிகமாக கிடைக்குதோ அதை நோக்கி நாங்கள் போயிட்டே இருந்தோம். 10th ஃபர்ஸ்ட் மார்க், தூக்கி அப்படியே இன்டர்வியூலாம் எடுத்தாங்களா, அப்படியே உச்சி குளிர்ந்து போச்சா. அடுத்து மாங்குன்னு படித்தோம் +2ல், அடுத்து நீட்டு, அப்படியே கிளியர் பண்ணி அப்படியே மேலே போய்கிட்டே இருந்தோம். ஆனால் இங்கே என்னன்னு ஃபோக்கஸே பண்ணல. அப்புறம் பார்த்தா டக்குன்னு ஒரு நாள் துனியா முடிஞ்சு போச்சு, கொண்டாந்து இங்கே நிப்பாட்டி இருக்கிறாங்க, எங்கள் கண்களில் இருந்த திரையெல்லாம் விலகிருச்சு, இப்போ பார்க்கும்போது அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறான், இப்படி ஒரு உலகம் இருக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு கை சேதமான நிலைமைக்கு என்ன ஆயிடுவாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அதனால் அறியாமைங்கிறது ஒரு எக்ஸ்கியூஸாக அல்லாஹ் முன்னாடி ப்ரெசன்ட் பண்ணவே முடியாது. எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்ட்டு அல்லாஹ் கண்டிப்பாக நம்மளை கேட்பான். அதே மாதிரி அறியாமையுடைய இன்னொரு பாதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதா நம்புவீங்க. ஒரு சில விஷயங்கள் இஸ்லாத்திலிருந்து நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணுவோம், என்ன நினச்சிட்டு இருப்போம், சரியான பாதையில் இருக்கும், சிராத்துல் முஸ்தகீமில் இருப்போம். இன்னைக்கு ஒவ்வொரு ஜமாத்து இது கிளைம் பண்ணுது. என்ன சொல்கிறாங்க, இந்த ஜமாத்தை விட்டு நீங்கள் வேற எந்த பயானும் கேட்காதீங்க, நீங்கள் வேற எந்த ஒரு தாயுடைய உபதேசத்தையும் போயிடாதீங்க, என்ன ஆயிடுவீங்க, வழி தவறி போயிடுவீங்க. அப்போது ஹிதாயத்தை அல்லாஹ்விடத்தில் இல்லை எங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அதையும் நம்பி மக்கள் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. ஆனால் அந்த அறியாமை இருக்கு பாருங்க, அதனால் என்ன நடக்கும்னா நாம் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம், ஆனால் மறுமையில் போய் நிற்கும் போது அல்லாஹ் கேட்குற கேள்விகள் வேறையா இருக்கும். அப்போ டோட்டலாக நமக்கு என்ன ஆயிரும், கன்ஃபியூஸ் ஆயிரும். என்னடா வாழ்க்கை பூரா இக்லாஸாக செயல்பட்டோம், ஆனால் ஒன்றும் இதுக்கு 5 பைசா கிடையாதுன்ட்டான்ல, முடிஞ்சு போயிடும். அமல்கள் எல்லாமே என்ன ஆயிரும். அதுதான் சூரா நூறில் அல்லாஹ் சொல்கிறான், காணல் நீரை போன்றது. உங்களுக்கு பார்க்கும்போது ஏதோ தூரத்தில் தண்ணி இருக்கு, மறுமையில் ஏதோ பலன் கிடைக்கும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே என் முன்னாடி நிற்கும் போது உங்களுக்கு உங்களுடைய அமல்கள் அளிக்கப்பட்டது தெரியாது. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, குர்ஆனை ஸ்டடி பண்ணாமல், ரசூலுல்லாவை ஸ்டடி பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சில பயான்களை மட்டுமே ஸ்டடி பண்ணுறோம். இப்போ நான் சொல்கிறது கூட உங்களுக்கு ஒரு ட்ரிகரிங் தான், புரியுதுங்களா? ஒரு அதாவது உங்களுடைய கவனத்தை அதை நோக்கி திருப்புவது, அவ்வளோதான். இதை தாண்டி நீங்கள் உழைக்கணும். முழுமையான குர்ஆன், அட்டை டு அட்டை குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிற அந்த அறிவு நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டால் ஒழிய உங்களை யாரும் பாதுகாக்க முடியாது.
என்னுடைய பயானை கேட்டாலும் உங்களுக்கு நேர்வழி கிடைச்சிடாது. நீங்க அல்லாஹ்வோட உங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கணும், சின்சியரா இருக்கணும். இந்த கட்டத்துல தான் நீங்க என்ன பண்ண முடியும், அல்லாஹ்விடத்துல நீங்க தப்பிக்க முடியும். ஏன்னா இந்த துறவரம் இருக்கு பாருங்க, இது பயங்கரமான கஷ்டம். இது பேணுறது ரொம்ப கஷ்டம். அது உலக வாழ்க்கையிலேருந்து ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை இக்லாஸா ஃபாலோ பண்றாங்க யாரு, கிறிஸ்தவர்கள். ஆனா அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், இது நான் ஆர்டரே போடலைங்கிறான். ஆனா எதன் பேரால் இது துறவரம் மேற்கொள்ளப்படுது, மார்க்கத்தின் பேரால், அதாவது அவர்களுடைய மார்க்கத்தின் பேரால். அல்லாஹ் சொல்றாங்க குர்ஆன்ல 57வது அத்தியாயத்துல, துறவு கோட்பாட்டை அவர்களாகவே தோற்றுவித்துக் கொண்டார்கள். நான் சொல்லவே இல்லை, இவங்களே உருவாக்கிட்டாங்க. நாம் அதனை அவர்கள் மீது கடமையாக்கவில்லை. ஆயினும் அல்லாஹ்வின் திருப்தியை பெறும் பொருட்டு அவர்கள் தாமாகவே இந்த நூதன முறையை தோற்றுவித்துக் கொண்டனர். இந்த நூதன முறை எதுக்காக இவங்க உருவாக்குனாங்க, எதுக்குன்னா கெட்ட எண்ணம்லாம் கிடையாது, இக்லாஸான எண்ணம், அல்லாஹ்வை திருப்திப்படுத்த போறோம் அப்படின்ட்டு. இப்போ இன்னைக்கு முஸ்லீம் சமூகம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அல்லாஹ்வை திருப்திப்படுத்த போறோன்ட்டு. ஒரு பயான் இஸ்ரார் அஹ்மது பேசுவார். அவர் பேசும்போது முன்னாடி ஒரு அறிஞர் பேசிட்டு உட்காருவார். அப்போ அவர் சொல்லுவார், இந்தியாவில் இவ்வளோ முஸ்லீம்கள் இருக்கோம், பாகிஸ்தானில் இவ்வளோ முஸ்லீம்கள் இருக்கோம், பெரிய லெவலில் ஈமானிய இன்னைக்கு உலகத்தில் இருக்கு, முஸ்லீம்கள் பெரிய லெவலில் இன்னைக்கு மூமின்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காருவார். ஸோ அந்த டைமில் உடனே அவர் எந்திரிச்சு பேசுவார், இந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, நான் இந்த கருத்துக்கு முரண்படுறேன். ஈமான் நம்மகிட்ட இல்லவே இல்லை. இருந்தது அப்படின்னா குர்ஆன் என்ன சொல்லுது, உண்மையிலே நீங்கள் மூமீன்களாக இருந்தால் நீங்கள் தான் மேலோங்கியவர்களாக இருப்பீர்கள் அல்லாஹ் சொல்றான். ஒன்று குர்ஆன் பொய்யா இருக்கணும், இல்லைன்னா நாம சொல்றது பொய்யா இருக்கணும். அப்போ நம்மகிட்ட என்ன இல்லை, ஈமான் இல்லை. அதனால தான் இன்னைக்கு நம்ம எவ்வளோ தாழ்ந்த ஒரு நிலையில இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த அக்டோபர் 7 பாலஸ்தீன்ல குண்டுமலை பொழியுது. ஆனா அரபு நாடுகள்னால ஒரு உதவி செய்ய முடியல. பாலஸ்தீனுக்காக என்ன பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. கையாலாக நிலைமை. எல்லா நாடுகளும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, முஸ்லீம் நாடுகள்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நாம ஈமான்ல இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றா நம்ம பார்க்க முடியுது. அதனால இந்த தீன் இருக்கு பாருங்க, இதுக்கும் ரசூலுல்லாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது நாம உருவாக்குன தீன். இதோடைய உருவாக்குனர்கள் யாரு, இதை ஃபவுண்டரும் நாம தான். எப்படி கிறிஸ்தவ மதத்தை சொல்றாங்க இல்லையா, பவுல் உருவாக்குனாரு, இதுக்கும் ஈசா நபிக்கும் சம்பந்தம் கிடையாதுன்ட்டு. அது மாதிரி இன்னைக்கு முஸ்லிம்கள் பின்பற்றக்கூடிய அந்த தீன் இருக்குல்ல, இது நம்முடைய ஓன் தீன். இதோடைய இந்த கிரெடிட் யாருக்கு போகும், ரசூல்லாக்கெல்லாம் போகாது. ஏன்னா இந்த தீன்ல ரசூல்லா விட்டுட்டே போகல. அதை பத்தி இன்ஷால்லா நம்ம பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல பேசியிருப்போம். அதை மேலோட்டமா ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். இது அல்லாஹ் 4வது அத்தியாயத்துல 151வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், எவர்கள் ஈமானுக்கும் குஃப்ருக்கும் இடைப்பட்ட ஒரு வழியினை அமைத்திட விரும்புகின்றார்களோ, அதாவது ஈமான்ல முழுசாவும் போகக்கூடாது, அதே சமயம் குஃபுர்லையும் முழுசா போயிடக்கூடாது, நடுவுல ஒரு வழி, கொஞ்சம் ஈமானிய அதாவது ஒரு கூடையில ஈமானுடைய பொருள் ஒரு 4 போட்டுறது, குஃப்ருடைய பொருள் ஒரு 4, அப்படியே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புது ரூட்டை உருவாக்கி இப்படி வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்க அப்பப்போ சந்தோஷப்படுத்திக்கிறீங்க. ரம்ஜான் வந்துச்சுன்னா ஈமானை நினைச்சு சந்தோஷப்படுவோம். பாத்தியா நோன்பு வச்சோம், இப்போ மொஹர்ரமுடைய நோன்பு, அதுல பயங்கர சர்ச்சை, 9-10 11-10 அதுல ஒரு இது. அப்புறம் குர்பானி 3 நாள் இருக்கிறதா 2 நாள் இருக்கிறது, இதுல பெரிய டிபேட்டு. அப்ப இந்த இதுக்கு தீனுக்கு யார் சொந்தக்காரங்க, அல்லாஹ் சொல்றான், இது நான் கத்துக் கொடுத்த தீன் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள், அவர்கள் தான் உண்மையில் அப்பட்டமான நிராகரிப்பாளர்கள். இப்படி ஈமானு கொஞ்சம் குஃப்ரு கொஞ்சம் ஃபாலோ பண்றாங்கல்ல, இவங்க யாருன்னா உண்மையில என்னுடைய பார்வையில் இவர்கள் காஃபிர்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான். இந்நிராகரிப்பாளர்களுக்கு இழிவுபடுத்தும் தண்டனையை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஸோ அதனால தீன் என்ன சொல்லுதுங்கிறது நம்ம எங்க இருந்து எடுக்கணும், குர்ஆன்ல இருந்து எடுக்கணும், ஹதீஸ்ல இருந்து எடுக்கணும். அதுவும் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை வச்சு எடுக்கக்கூடாது. குர்ஆன் டோட்டலா ஒரு நேரட்டிவ் பேஸ் அது பிரசன்ட் பண்ணும். அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உழைப்பு செலுத்தணும். ஒரு குர்ஆனோ ஒரு மொழிபெயர்ப்போ ஒரு தஃப்சீரோ வச்சுட்டு நீங்க என்ன பண்ணிட முடியாது. ஒரு ஜமாத்தை ஃபாலோ பண்ணியோ அல்லது ஒரு ஸ்காலரை ஃபாலோ பண்ணியோ நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அதுக்காக நீங்க டெடிகேட்டட் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த அடிப்படையில் அறியாமைங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இதுல என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அறியாமையில இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு 3 பேர் ரொம்ப பாப்புலராக எல்லாரும் இந்த தௌஹீது வட்டத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த ஹதீஸ் ரொம்ப பாப்புலராக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 3 பேர் சொல்லுவாங்கல்ல,
ஒருத்தர் ஆயிஷா ரலியல்லாஹு வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அமல்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சொல்லுவாங்க, இப்படி இப்படி செஞ்சாங்க, தஹஜ்ஜுத் தொழுவாங்க, இப்படி பண்ணுவாங்கன்னு உடனே அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க, இது கம்மியாக இருக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய அமல் ரொம்ப கம்மியாக இருக்குது, நாம் இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் காலம் பூரா நோன்பு நோக்க போகிறேன்னு ஒருத்தர் சொல்லுவார். இன்னொருத்தர் நான் காலம் பூரா திருமணம் செய்ய மாட்டேன் பாரு. இன்னொருத்தர் இன்னொரு அமலை அப்படி சொல்லுவார், நான் காலம் பூரா நான் பேச மாட்டேன், அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவார். அப்போ அது இந்த விஷயம் எங்கே போகும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போகும். போயிட்டு சொல்லுவாங்க, யார் என்னுடைய வழிமுறையை அதிருப்தி கொள்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தக்வால அந்த ஓவர்டேக் பண்ணுற வேலை என்ன, இந்த அல்லாவை வந்து எப்படியாவது தாஜா பண்ணி எப்படியாவது அவனை ஒரு இபாதத்தில் அப்படியே திளைக்க வச்சு இந்த ஏமாத்துற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. பூமியில் நான் உங்கள் மத்தியில் எப்படி வாழ்ந்தேனோ அதற்கேற்ப உங்கள் வாழ்க்கை இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையின் சில பக்கங்கள் உங்களுக்கு கசப்பா இருந்தா, என்னுடைய வாழ்க்கையின் சில போர்ஷன்கள் அது விரிவாக பேசணும். சீரத்து ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் ரசூலுல்லாஹ்வுடைய எந்த வாழ்க்கைக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டு. புரியுதா? அப்போ என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில போர்ஷன்கள், அது பொருளாதார போர்ஷனாக இருக்கட்டும், அது அரசியல் போர்ஷனாக இருக்கட்டும், அது மற்ற துறைகளாக இருக்கட்டும், இந்த போர்ஷன்கள் உங்களுக்கு பிடிக்காததாகவும் வெறுப்புக்குரியதாகவும் இருந்ததுன்னா உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, மறுமையில் நான் விலகிக்குவேன். இதுதான் 25வது அத்தியாயத்தில் 30 வசனத்தில் கூட ரசூலுல்லாஹ் ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாங்க. மறுமையில் இறைவா என்னுடைய சமுதாயத்தார் இந்த குர்ஆனை என்ன பண்ணிட்டாங்க, கேலிக்குரியதாக ஆக்கிட்டாங்க. நான் ஒரு ரீசனுக்கு கொண்டு வந்தேன், இவங்க வேற ஒரு ரீசனுக்கு பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற அந்த நிலைமை வந்துடும். ஸோ முக்கியமாக நம்ம என்ன பண்ணியிருக்கணும், நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும், அறியாமை நம்மளை ஒருபோதும் தப்பிக்க விட்டுறாது. மறுமையில் நம்ம என்ன பண்ணிடுவோம், கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த தீனில் நாமளே ஒரு பாதை, ரசூலுல்லாவை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாதை உருவாக்குனா என்ன ஆயிரும் அப்படின்னா, அல்லாஹ் நம்மளை அந்த பாதையில் அப்படியே விட்டுருவோம். அல்லாஹ் சொல்கிறேன் பாருங்கள், 4வது அத்தியாயத்தில் 115. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பனி இஸ்ராயல்களை அட்ரஸ் பண்ணி பேசக்கூடிய விஷயம் இது. அது அவங்களுக்கு பொருந்துறது அப்படியே நமக்கும் பொருந்தும். அல்லாஹ் சொல்கிறான் 4வது அத்தியாயத்தில் 115, எவர் நேரான வழி இன்னது என்று தனக்கு தெளிவானதன் பின்னரும் இத்தூதரை விட்டு பிரிந்து நம்பிக்கையாளர்களின் வழி அல்லாததில் செல்கிறாரோ அவரை நாம் அவர் செல்லும் தவறான வழியிலேயே செல்ல விட்டு பின்னர் அவரை நரகத்தில் சேர்த்து விடுவோம். ரசூலுல்லாவுடைய வழி இல்லாமல், குலஃபாய ராஷிதீன்களுடைய வழி இல்லாமல் புதுசாக ஒரு வழியை நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா அந்த வழியில் விட்டுருவேன். வளர்ச்சி நல்லா இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா மாபெரும் அந்த முதல்ல குரபாவாக அந்த அமைப்பு ஒன்று தொடங்குவீங்க. அப்போ என்ன சொல்லுவீங்க, அப்போ இருக்கிற ஹதீஸ்லாம் எடுத்து காட்டுவீங்க, பார்த்தீங்களா மார்க்கம் அனாதையாகி விட்டது, அது நாங்கள் தான்ப்பீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது அப்படின்னு இசாஜா நஸ்ருல்லாஹ் ஓதுவாங்க. ஒரு மாநாடு போட்டு ஒரு பெரிய லெவலில் மாஸ் கூட்டம் வந்துச்சுன்னா அதுவும் சந்தோஷப்படுவாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவனை தப்பான ரூட் எடுத்தீங்கன்னா நீ போய்கிட்டே இருன்னு சொல்லி விசில் ஊதிக்கிட்டே இருப்பேன், கிளம்பு ரைட் போயிட்டே இரு, நேராக போய் நரகத்தில் போய் விழுந்துருன்னு நான் விட்டுருவேன். ஏன்னா முக்லீஸ் இல்லை. இஹ்லாஸா தீனை குர்ஆன்லேருந்து நம்ம தேடணும்னா நிறைய இடத்துல நமக்கும் அந்த இருக்கக்கூடிய அதில் வர்ற கேரக்டர்ஸ்க்கும் நமக்கு ஃபிட்டிங்கே ஆகாது. குர்ஆன் பூரா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒட்டவே ஒட்டாது. நீங்கள் மனசாட்சியை தொட்டு யார் வேணாலும் குர்ஆனை படிங்க, ஒவ்வொரு ஆயத்தும் நம்மளோட கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள், கனெக்ட் ஆகாது. அதாவது அது வேற ஒரு தீன் பேசிகிட்டு இருக்கோம், அது வேற ஒரு உலகத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், நாம் வேற ஒரு உலகத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ எப்பவுமே நம்மளுடைய கடமைகள் எதுங்கிறத ஆண்களும் விளங்கி வச்சுருக்கணும், பெண்களும் விளங்கி வச்சுருக்கணும். ஏன்னா இஸ்லாம் ஆண்களுக்கு கடமையாக்கின விஷயங்கள் வேற, பெண்களுக்கு கடமையாக்கின விஷயங்கள் வேற. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், அறிவு கூட குறைய கொடுத்துருக்கான். ஒவ்வொரு அறிவு இருக்கிறவனுக்கு கடமையாக்கின விஷயங்கள் வேற, அறிவு குறைவாக தரப்பட்டவனுக்கு கடமையாக்கப்பட்ட விஷயங்கள் வேற. இது யாரை பார்த்தும் யாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிடக்கூடாது. ஒவ்வொருத்தரும் தங்களால் முடிந்தவரை குர்ஆனை நாங்கள் பின்பற்றியே தீருவோம்ங்கிற அந்த மனசோட நம்ம மேக்சிமம் எஃபர்ட் போட்டு அதில் நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணாலும் அல்லாஹ் என்ன பண்ணிடுவான், மன்னிச்சிருவான். ஆனால் இவனை பார்த்து கம்பேர் பண்ணுறது, ஒருத்தர் 5 நேரம் தொழுகிறாரு, ஒருத்தர் சுன்னத் எக்ஸ்ட்ரா நாம் தொழுதுட்டோம்னா உடனே செட்டில் ஆகிட பார்ப்போம், பரவாயில்ல இவங்கள விட நாம் பெட்டராக இருக்கோம் அப்படிங்கிறது. இது மாதிரி எல்லாம்
மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது, குரானோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ரொம்ப நம்முடைய கடமைகளை பற்றிய தெளிவு நமக்கு இருக்கணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுடைய கடமைகள் விஷயத்தில் நிறைய கிளாரிட்டி இல்லாத ஒரு விஷயம் இருக்குது. இந்த நிறைய அதில் இஸ்லாத்தில் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. உதாரணத்துக்கு தௌஹீது கொள்கைன்னு ஒரு கொள்கை தனியாக இஸ்லாத்தில் இருந்து அவங்க எடுத்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நாம் என்ன சொல்கிறோம், இகாமத்தே தீன்கிற ஒரு கொள்கையை சொல்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு சாராரும் வந்து சூஃபிசம்னு ஒரு கொள்கையை வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, தப்லீக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கொள்கையை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இதில் ஒவ்வொருத்தருக்கும் வெர்ஷன் ஆஃப் இஸ்லாம் மாறுது. அதுக்குள்ளேயும் குழப்பங்கள் இருக்குது. இகாமத்தே தீனுன்னு சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தீனை அனைத்து வாழ்வின் அனைத்து துறைகளிலும் நிலைநாட்டுவது நம் மீது கடமைங்கிற சொல்லக்கூடிய இந்த விஷயத்திலும் முரண்பட்ட கருத்து கொண்ட இயக்கங்கள் இருக்காங்க. அதனால் ஏற்பட்ட ஃபசாதுகளும் உலகத்தில் இன்னைக்கு ஜாஸ்தி. ஏன்னா எது கடமை இல்லையோ அதை கடமையாக நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, போகிற ரூட்டும் தப்பாக எடுப்பீங்க. உதாரணத்துக்கு இகாமத்தே தீன் இருக்கு இல்லையா, அல்லாஹ்வுடைய தீனை பூமியில் நிலைநாட்டுவது, இது நம்ம மேலே கடமையே கிடையாது. இதற்காக உழைப்பது தான் நம்ம மேலே கடமை. நிலைநாட்டுவது நம்ம மேலே கடமைன்னு நம்ம எடுத்துட்டோம்னு வச்சிங்களேன், அதுக்கு எந்த வழிமுறை வேணாலும் போக ஆரம்பிச்சிருவோம், எந்த ரூட் வேணாலும் அதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால் ஏற்பட்ட விளைவு தான் என்ன, இந்த IAS இந்த மாதிரியான தீவிரவாத அமைப்புகள். இப்போ அதோடைய பாதிப்பு தான் இன்றைக்கி என்ன தமிழகம் முழுவதும் என்ன நடக்குது, அங்கே பிடிக்கிறாங்க, இங்கே ரைடு, எல்லாம் எதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுக்கு எது கடமைங்கிற அந்த புரிதல் இல்லாதனால. கேட்டால் என்ன, ஹிஜ்ரத்துன்னு புரிஞ்சுக்கிறது, ஹிஜ்ரத் பண்ணணும், எங்கப்பா போகணும், ஹிஜ்ரத் இஸ்லாமிய நாட்டுக்கு போகணும். இப்படி சில பெண்கள் ஹிஜ்ரத் போனாங்க. அந்த பெண்களை பற்றிய வீடியோ வந்து யூடியூப்லேயே இருக்குது. ISISலிருந்து மீட்கப்பட்ட சில பெண்கள், இந்த உருது தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா பாருங்கள், ஒரு வீடியோஸ் வந்து இந்த அவங்க இந்திய அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள் அவங்களோட பேசக்கூடிய அந்த வீடியோஸ்லாம் இருக்குது. அப்போ அந்த பெண்கள்கிட்ட கேட்குறாங்க, ஏமா நீ இங்கேருந்து சிரியாவுக்கு போன அப்படின்னு கேட்டால், இது வந்து குஃப்ருடைய பூமி, இங்கே வாழக்கூடாது, அதற்காக நாங்கள் கிளம்பி அங்கே போனோம் அப்படிங்கிறேன். இப்போ என்ன நீங்கள் விளங்கிட்டீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நினச்சி போனது ஒன்று, ஆனால் அங்கே பார்த்தது ஒன்று. அங்கே பள்ளிவாசல் இருக்கும், ஆனால் யாரும் தொழு வர மாட்டாங்க. யார், ISIS அமைப்பை சேர்ந்தவங்க. பள்ளிவாசல் இருக்கும், ஆனால் யாரும் தொழு வர மாட்டாங்க. நாங்கள் கற்பனை பண்ணிட்டு போனது என்னன்னா, சஹாபாக்கள் மாதிரி ஒரு வாழ்வியல் அங்கே இருக்குன்னு நினச்சிட்டு போனோம். ஆனால் அங்கே போய் பார்த்தா எங்களுக்கு பெருத்த ஏமாற்றம் கிடைச்சது. அப்புறம் கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னா, எங்களை கொண்டு போய் ஆப்கானிஸ்தானில் டம்ப் பண்ணிட்டாங்க. அப்புறம் நாங்கள் இங்கே போனோம், அங்கே போனோம், கடைசியாக இங்கே வந்து இப்போ நடுத்தெருவில் நிற்கிறோம். இத்தனைக்கு அந்த அம்மா இன்னைக்கும் அதான் பேசுது, ஹாக்கிமியத் தான் பேசுது. அதுக்குன்னு அவங்க பேக் அடிச்ச ஆள் அப்படிலாம் கிடையாது. அவங்க சொல்லுது இது அல்லாஹ்வுடைய பூமி, அல்லாஹ்வுடைய சட்டம் தான் இந்த உலகத்தில் சரி. ஆனால் ISIS கோட்பாடு வந்து தவறாக இருக்குது, நாங்கள் வந்து அவசரப்பட்டு எங்கள் வாழ்க்கையை தொலைச்சி. இப்போ என்ன பிரச்சனை, அவங்கள இந்தியாவுக்கு கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்கள் விரும்புகிறாங்க. ஆனால் இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுது, அவங்க ஏற்கனவே அங்கே ISISல இருந்து ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, அவங்க இந்தியாவுக்கு வரவே கூடாது, வந்த ஆபத்து, மற்றவங்களை இவங்க கெடுத்துருவாங்க. இப்போ அந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு கடமை அல்லாத ஒரு விஷயத்தை, ஏன்னா குரானில் இருக்குது, ஜிஹாது பற்றிய வசனங்கள் இருக்குது, புரியுதுங்களா, அதுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் பற்றிய வசனங்கள் இருக்குது, ஹதீஸ்கள் இருக்குது. அதை சொல்லி ஆர்வம் மூட்டி என்ன பண்ணிடுவாங்க, தவறான பாதையில் உங்களை வந்து என்ன பண்ணிடுவாங்க, செலுத்திடுவாங்க. ஸோ அதனால் எப்பவும் நம்முடைய கடமைகள் என்னங்கிற ஒரு புரிதல் நமக்கு கிளியராக இருக்கணும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பார்த்தீங்கன்னா குரானில் ஒரு இடத்துல ஸ்டேட்மெண்ட்டாக கொடுப்பாங்க, நானும் என்னுடைய தோழர்களும் தெளிவான பாதையில் இருக்கோம், நாங்கள் எங்கே இருக்கோங்கிறது எங்களுக்கு கிளாரிட்டி இருக்குது, எங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எது, எங்களுடைய எண்டிங் பாயிண்ட் எது, எங்கே தொடங்கணும் எங்கே முடிக்கணுங்கிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது, கிளாரிட்டி இருக்குது. ஒரு சீன தத்துவ ஞானி ஒருத்தர், அவர் கூட சொல்லுவார், அவர் பெரிய ஒரு தத்துவ ஞானின்னு வச்சிங்களா, அவரை தான் சீனாவில் வந்து பெரிய இங்கே எப்படி திருவள்ளுவர் அது மாதிரி அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு வீரன், ஒரு புத்திசாலி யார் அப்படின்னா, எப்போ அந்த மன்னன் வந்து ஜெயிப்பான் அப்படின்னா, எங்கே சண்டை போடணும் எங்கே சண்டை போடக்கூடாதுங்கிற அறிவு அவனுக்கு இருக்கணும். வெறும் சண்டை போட தெரிஞ்சவனே வீரனாயிர கிடையாது, எவங்கிட்ட மோதணும் எவங்கிட்ட மோதக்கூடாதுங்கிற அந்த அறிவு இருக்கணும். அந்த அறிவு இல்லைன்னா, இப்போ ரசூல்லா பாருங்க, அதே சஹாபாக்கள் மக்கால இருந்தாங்க, அப்போ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் ரசூல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்களா, எதுவுமே பண்ணல. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபுல் கிளாரிட்டி இருந்துச்சு. ஆனால் நமக்கு என்ன, கிளாரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது.
இப்போ டைரெக்டாக சப்ஜெக்ட்டுக்கு வருவோம், புரியுதுங்களா? இப்போ இந்த கிளாரிட்டி ஏன் தேவைங்கிறது இவ்வளோ நேரம் நம்ம வலியுறுத்தி பேசிகிட்டு இருந்தோம். இதில் டைரெக்டாக இப்போ சப்ஜெக்ட் வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த ஆய்வு என்னுடைய ஆய்வும் கிடையாது, இது இஸ்ரார் அகமதுடைய ஆய்வு. அவர் வந்து குரானில் வந்து அவர் வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒருவர். ஸோ அவருடைய அந்த புத்தகங்கள் பெண்களின் இக்காமத்து தீனின் பெண்களின் பங்கு அப்படிங்கிற ஒரு புத்தகத்துடைய சாராம்சம் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம். இப்போ எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ நான் வந்து அப்படியே மேலோட்டமாக எடுத்தேன், ஸோ இவனுக்கு தோன்றதை இவன் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிடாது. அவர் மிகப்பெரிய ஒரு அமைப்பை வந்து லீட் பண்ணவர். ஸோ அவர் வந்து ஒரு 50 வருஷம் குரானுக்காக உழைச்சவர். நீங்களும் வெரிஃபை பண்ணி பாருங்க, புரியுதுங்களா? ஹக்கு பாத்தில் எதுங்கிறது உங்களுடைய உள்ளத்தில் அது மெர்ஜ் பண்ணும்போது தான் உங்களுக்கு விளங்கும், சரிங்களா? அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில் பெண்களின் பங்கு பொறுத்த வரைக்கும் இஸ்லாமுங்கிறது ஒரு பில்டிங்கோட ஒப்பிடுறேன். ஒரு கட்டடம்னு வச்சுங்க, ஒரு அஸ்திவாரம் இருக்குது, ஒரு கட்டடம் இருக்குது, அதோடைய அஸ்திவாரம் இருக்குது. அதுக்கு ஒரு முதல் தளம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு 2வது தளம்னு ஒன்று இருக்குது, 3வது தளம்னு இருக்குது. இப்போ இந்த 3 தளங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு கட்டடம், அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குது, செகண்ட் ஃப்ளோர் இருக்குது, தேர்ட் ஃப்ளோர் இருக்குது. அப்போ கிரவுண்டு ஃப்ளோர், அதாவது அஸ்திவாரம் எது, இஸ்லாத்துடைய முதல் தரம் அஸ்திவாரம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து லா இலாஹ இல்லல்லாங்கிற அந்த கலிமா. இந்த அஸ்திவாரத்தின் மீது தான் என்ன நடக்குது, இது அஸ்திவாரத்தின் மீது தான் ஒட்டுமொத்த பில்டிங்கும் இதில் நிற்குது. அப்போ இந்த நிலைக்கு, இந்த முதல் தளத்திற்கு இதுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாம். அதோடைய தொடக்க புள்ளி எது, இஸ்லாம். அப்போ இதுக்கு 4 தூண்கள் இருக்கு. இப்போ அஸ்திவாரம் இருக்கு, கலிமாங்கிற ஒரு அஸ்திவாரம் போட்டாச்சு. ஆனால் அஸ்திவாரம் உள்ளே போயிடும், அது தெரியாது. அதே மாதிரி கலிமா வந்து வெளிப்படையாக தெரியாது. நான் கலிமா சொல்லியிருக்கேன்னா தெரியாது, நான் நம்புறேனா இல்லையான்னு தெரியாது. அதே மாதிரி தான் கலிமாங்கிறது ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி, அதில் எதுவுமே தெரியாது. அதுக்கு அடுத்தது 4 தூண்கள், இது வெளிப்படையாக தெரியும். முதல் தூணு தொழுகை, 2வது தூணு நோன்பு, 3வது தூணு ஜக்காத்து, 4வது தூணு ஹஜ். புரியுதுங்களா? அப்போ இதில் சீக்வன்ஸ் வந்து நான் தொழுகைக்கு அப்புறம் ஜக்காத் தான் குரானில் வரும், ஆனால் நான் தொழுகைக்கு அப்புறம் நோன்பு மாற்றிருக்கேன். ஏன் அப்படின்னா நோன்புங்கிறது ஏழைக்கும் கவர் ஆயிரும். உடனே அனைத்தும் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அமல் எது, தொழுகையும் நோன்பும் தான். இந்த ஜக்காத்தும் ஹஜ்ஜும் வந்து பொருளாதாரம் யாருக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கோ அவங்க தான் அதை கடமை அடிப்பாங்க. ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் கலிமாவாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், நோம்பாக இருக்கட்டும், இது யாருக்கு, இது வந்து ஆண்கள் மீதும் கடமை, பெண்கள் மீதும் கடமை. அப்போ இந்த கட்டிடத்தின் அஸ்திவாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆணும் பெண்ணும் என்னது, சமம். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த கட்டிடத்துடைய அடுத்த தளம் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், வித்தியாசம் விலகிட்டே போகும். முதல் தளத்துக்கு போனீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் வரும், 2வது தளத்துக்கு போனீங்கன்னா அதை விட கொஞ்சம் வித்தியாசம் வரும், 3வது தளத்தில் போனீங்கன்னா முற்றிலும் வேற வித்தியாசம் வரும். உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா, ஒரு பேசிக்கில் ஒரு எல்கேஜி படிக்கிற ஒரு பையன், ஒரு எல்கேஜியில் ஒரு 2 பசங்க படிக்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ ஒருத்தர் டாக்டராக போகிறாரு, ஒருத்தர் இன்ஜினியராக போகிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுவார், 1ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ், 8வது 10வது வரைக்கும் ஒரே கிளாஸில் ட்ராவல் பண்ணுவாங்க. 10th அப்புறம் குரூப் மாறிடும். இவர் சயின்ஸ் குரூப் எடுப்பார், இவர் வேற ஒரு குரூப் எடுப்பார். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், காலேஜே மாறிடும். +2க்கு அப்புறம் இவர் மெடிக்கல் காலேஜுக்கு போயிடுவார், இவர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு போயிடுவார். ஸோ அதே மாதிரி தான் இஸ்லாத்தில் ஆண்களுடைய கடமைகளும் பெண்களுடைய கடமைகளும் இஸ்லாம் உயர இந்த கட்டிடத்தின் மேல் நீங்கள் செல்ல செல்ல வித்தியாசம் அப்படியே பிரிஞ்சு போயிடும். அப்போ முதல் நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படுவது, சரணடைவது. இதற்கு பேர் இஸ்லாம்னு வச்சுக்கிட்டாலும் சரி, தக்குவான்னு வச்சுக்கிட்டாலும் சரி, நன்மைகளை செய்வது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இத்தாத் கட்டுப்படுதல் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரி. இப்போ அல்லாஹ்வுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்படுவது. அப்போ முதல்ல தொடங்கிறது இது. எங்க இருந்து வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முதல்ல என்ன பண்ணணும், களிமா சொல்லிட்டு சும்மா உட்கார முடியாது. முதல்ல தொழுக ஆரம்பிக்கணும், அடுத்தடுத்தது நோன்பு வைக்க ஆரம்பிக்கணும். வெளிப்படா அதாவது செயல்பாடுகள்ல நாம இறங்க ஆரம்பிச்சிடணும். சும்மா நாம வந்துட்டு நம்மளுடைய லட்சியம் ரொம்ப பெருசு, நம்ம அதை நோக்கி போக போறோம் அப்படிலாம் நாம என்ன பண்ணிட முடியாது. அது வரைக்கும் தொழுகையெல்லாம் தள்ளிலாம் போட முடியாது. முதல்லயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் பேசிக்கு.
அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தாவத். ரெண்டாவது தளம் என்ன? எந்த கட்டுப்படுதல் எல்லாம் நீங்க செய்றீங்களோ அதை நோக்கி மக்களை அழைப்பது. இது வந்து என்னது? ரெண்டாவது தளம். இதுல வந்து பாத்தீங்கன்னா தாவத் வந்து எது வரைக்கும் வந்து நீங்க தாவா செய்யணும் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு, அதாவது ஒரு சப்ஜெக்ட், நீங்க இஸ்லாத்தை பத்தி சும்மா ஒரு விஷயம் சொல்றது இல்லை தாவா, ஹுஜ்ஜத்து நிறுவிடணும். முழுமையாக அல்லாஹ்வுடைய தீனை பிரசன்ட் பண்ணி அதிலிருந்து எழக்கூடிய எதிர்கேள்விகளுக்கு விளக்கம் சொல்லி அவன் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆமா நீ சொல்றது எனக்கு புரியுது, ஆனா இது செய்யறதுனால எனக்கு உலக வாழ்க்கையில நான் பின்னடைவு சந்திப்பேன், இதனால நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு அவன் வாயிலிருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். ஸோ அது வரைக்கும் பிரச்சாரம் பண்ணுவது தான் ஹுஜ்ஜத்து நிறுவுவது. இது வந்து ரெண்டாவது ஸ்டேஜ். இது முதல் தளம் கட்டடம் வந்து இப்போ இந்த 4 தூணுக்கு அப்புறம் நிறைய ஹலால் ஹராம் எல்லாம் போட்டிங்கன்னு வச்சுங்க, அது செங்கல் அப்படியே அது ஃபில் ஆயிரும். ஃபில் ஆனதுக்கப்புறம் முதல் தளத்தில் என்ன ஆயிரும், அதுக்கப்புறம் நாம் அடுத்தவங்களை கூப்பிட ஆரம்பிச்சிருவோம். இப்போ இந்த கூப்பிடுறது ரெண்டாவது நிலை. மூணாவது நிலை எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தீனை இந்த பூமியில் நிலைநாட்டுவது. இந்த வெறும் வந்து தாவா செஞ்சுட்டு இதோடு இருக்கிறது இல்லை, உலகத்தில் தீமையை அழித்து விடுவது, நன்மையை மிகைக்க செய்துவது. எல்லா வார்த்தைகளையும் விட அல்லாஹ்வுடைய வார்த்தையை மேலானதாக ஆகும்படி செய்வது. இது குர்ஆனுடைய பாஷையில் சொல்ல போனா, கலகம் ஒளிந்து தீன் அல்லாஹ்வுக்கே முழுமையாகும் வரை நீங்க வந்து என்ன பண்ணணும், முயற்சி செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதே ஹதீஸ்ல பார்க்கும்போது அல்லாஹ் என்ன சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, எல்லா வார்த்தைகளையும் விட அல்லாஹ்வுடைய வார்த்தை மேலானது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒருத்தர் கேட்பாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருத்தர் வீரன் என்பதற்காக போரிடுறாரு, அவருக்கு என்ன கிடைக்குங்கிறாங்க, நரகங்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து தன்னுடைய குலப்பெருமைக்காக போரிடுறாரு, அவருக்கு என்ன கிடைக்குங்கிறார், நரகங்கிறாங்க. அப்ப எதுக்காக தான் போரிடணும் அப்படிங்கும்போது, அல்லாஹ்வுடைய வாக்கு மேலோங்கணுங்கிறதுக்காக போரிடணும், இதுக்காக மட்டும்தான் சொர்க்கம் கிடைக்குங்கிறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் இது வந்து மூணாவது லெவல். இப்போ இந்த லெவல் வந்துருச்சுன்னா ஆண்கள் பெண்களுக்கான டிஃப்ரெண்ட்டு அப்படியே பெருசாயிட்டே போகும். இதை மூணையும் சுருக்கமாக நம்ம குர்ஆன்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த 103வது அத்தியாயத்தில் வரக்கூடிய அந்த அந்த அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். வல்லசர் சூறால காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் உண்மையில் நஷ்டத்தில் இருக்கிறான், எல்லாரும் நரகவாசின்னு அல்லாஹ் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறான். அப்புறம் சொல்றான், எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு, அப்போ ஃபர்ஸ்ட் கட்டடம் இது, யாரு ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரிந்து, அதாவது 4 அந்த தூண்கள் வந்திருக்குன்னா, மேலும் ஒருவருக்கொருவர் சத்தியத்தை எடுத்துரைத்து கொண்டோம். அப்போ அடுத்தது பிரச்சாரம், அடுத்தது என்ன, பொறுமையை கடைபிடிக்குமாறு. எதுவரை பொறுமை, அல்லாஹ்வுடைய தீன் மேலோங்கும் வரை அதில் நிலைத்திருப்பது, அந்த வேலையில் உழைத்திருப்பது. இது இருக்கிற வரைக்கும் அறிவுரை கூறிக்கொண்டும் இருந்தார்களோ அவர்களை தவிர. அப்போ அந்த 3 லெவலும் குர்ஆன்ல இருந்தே இப்போ இது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த ஒவ்வொரு லெவல்லையும் நாம் வந்து இப்போ என்ன பண்ணலாம், நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இப்போ முதல் லெவல் எது அப்படின்னு பார்த்தோம்னா, கலிமாவை சொன்னோம். கலிமாவுக்கு அப்புறம் என்ன, இஸ்லாம். இஸ்லாமுங்கிறது அது வந்து 4 தூண்கள், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு. அதே மாதிரி குர்ஆன் வந்து ஜமாத் தொழுகைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குது, ஜமாத்தா தொழுகணுன்ட்டு. இப்போ இந்த இடத்துல பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன, ஆண்கள் மீது தொழுகை ஜமாத்தா கடமை, பெண்களுக்கு ஜமாத்து கட்டாயம் கிடையாது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து ஆர்வம் ஊட்டப்பட்டது அந்த ஜமாத்தில். எது, ஜும்மா தொழுகையும் பெருநாள் தொழுகையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, வர்றதை அனுமதிச்சாங்க. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு இருந்த சோர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் என்ன, ஒரே வழி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குத்பாக்கள் தான். அதை தாண்டி அதாவது கலீஃபா ராஷிதீன்களுடைய குத்பாக்கள் தான், இந்த பயான்கள் தான் நீங்க ஒரே சோர்ஸ். ஸோ அதனால பெண்கள் ஜும்மாவுக்கு வருவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிச்சாங்க. அதே மாதிரி பெருநாளுக்கும் என்ன பண்ணாங்க, கண்டிப்பா நீங்க வந்துருங்க, ஏன்னா அந்த கல்வியிலிருந்து இவர்கள் வந்து தூரமா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க பண்ணாங்க. அப்போ இந்த முதல் தளத்துல பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிருச்சு, இப்போ இந்த விஷயங்கள் ஃபில் ஆயிருச்சு. இப்போ இங்க முதல் தளத்துல இன்னும் சில விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணணும். தூணு போட்டாச்சா, இப்போ செங்கல், இந்த சிமெண்ட், இந்த செவுறு எல்லாம் எழுப்பணும் இல்லையா. இப்போ இந்த வேலையை யாரு எது செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கல்வி. புரியுதுங்களா? வெறும் வந்து 4 விஷயத்தை மட்டும் பிடிச்சிட்டு அழுவக்கூடாது. தொழுவிட்டோம், நாங்கள் தான் தொழுகிறோமே, நாங்கள் தான் நோன்பு வைக்கிறோமே, நாங்கள் தான் ஜக்காத் கொடுக்குறோமே, நாங்கள் தான் ஹஜ்ஜு செஞ்சிட்டோமேன்ட்டு பிடிச்சிட்டு நாளோட நிறுத்திடக்கூடாது. ஏன்னா குர்ஆன் ஏராளமான விஷயங்களை கற்றுக் கொடுக்குது.
அது எல்லாமே கட்டாய கடமை நம்ம மேல கற்றுக்கொள்வது. அல்லாஹ் இங்க 33ஆம் அத்தியாயத்துல 34ஆவது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். இதுல என்ன பியூட்டினா, இது சொல்லப்படுறதே பெண்களை பார்த்து தான். இந்த 3 வசனம் இருக்கு பாருங்க, இந்த அல்லாஹ் அஹ்ஸாப்ல வரக்கூடிய 34, 33, 34, 35 இந்த 3 வசனங்களும் எடுத்தீங்கன்னா இதுல டோட்டலா அஹ்காம் அல்லாஹ் கவர் பண்ணி கொடுப்பான். இதுலயே நமக்கு என்ன ஆயிரும், கிளியர் ஆயிரும் தீனுன்னா என்ன அப்படிங்கிறது. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் அல்லாஹ் என்ன சொல்றான், நபிமார்களுடைய மனைவிமார்களை பார்த்து சொல்றான். இப்ப இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிரும்னா, ஆண்கள் முன்னுதாரணமா ஆக மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு என்ன ஆயிர மாட்டாங்க, உஸ்வத்துல் ஹசனா ஆக முடியாது. ஏன்னா ரசூல்லா ஒரு ஆண். ஸோ அவங்க செய்யற விஷயங்கள் நீங்க செய்ய முடியாது. ஆனா பெண்களுக்கு யாரு முன்மாதிரி அப்படின்னா, நபியுடைய மனைவிமார்கள், சஹாபிய பெண்மணிகள். இவர்களுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன உத்தரவு போட்டானோ, புரியுதா? நபியுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் என்ன பேசுறானோ அது உங்களுக்கு ஃபிட் ஆகும். சஹாபிய பெண்மணிகள் யாராவது ரசூல்லாட்ட ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா அதுக்கு ரசூல்லா ஒரு ரிப்ளை கொடுத்தாங்கன்னா அது உங்களுக்கு ஃபிட் ஆகும். அதை எடுத்து நாங்க ஃபிட் பண்ணிக்க கூடாது. யாரு? ஆண்கள். அதை பார்த்துட்டு ஆண்களுடைய ரூல்ஸை பெண்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது, பெண்களுடைய ரூல்ஸை ஆண்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், 33, 34ல உங்களுடைய வீடுகளில் ஓதப்படுகின்ற இறை வசனங்களையும் விவேகமான விஷயங்களையும் ஹிக்மத்தையும் நினைவில் வையுங்கள். முதல்ல அல்லாஹ் என்ன சொல்றான், முதல்ல படிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. எது? அல்லாஹ்வுடைய வசனங்கள். அப்ப இது வீட்டில் ஓதப்படுது. இப்ப ரசூல்லா வீட்டில் கற்றுக் கொடுக்குறாங்க, மனைவிமார்கள் என்ன பண்றாங்க, நினைவு வைக்கிறாங்க. அதே மாதிரி ஹிக்மத் என்ன, இந்த குரானை எப்படி அப்ளிகேஷன் பண்றது, அதை எப்படி அப்ளிகேபிள் பண்றது, அந்த புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை. அப்ப இந்த 2 விஷயத்தையும் அல்லாஹ் என்ன சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ் நுண்மையானவனாகவும் யாவும் அறிந்தவனாக இருக்கிறான். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னா, குரான்ல இருக்கிற ஒவ்வொரு வசனமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது அதோடைய ஹிக்மத்து தெரிஞ்சிருக்கணும். குரான்ல காஃபிர்களை கண்டடத்துங்கள் வெட்டுங்கள் இருக்கு. உடனே குரானை தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாம் ஒரு அருவாலை கையில் கிடைக்கிற காஃபிர்லாம் போட்டு தள்ளு அப்படின்னா உலகத்தில் என்ன நடக்கும்? இஸ்லாத்துக்கு பதிலாக ஃபசாது நடக்கும், அமைதிக்கு பதிலாக அமைதியின்மை ஏற்படும். ஆனால் பேர் என்ன சொல்லுவீங்க, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அறுப்பாங்க. இன்னைக்கு இந்த முட்டாள்கள் பண்றதுனால இன்னைக்கு எவ்வளோ டிராபேக் ஆகுது பாருங்க. அப்போ அதனால குரான் வசனத்தை அப்படியே பார்த்துடக்கூடாது, நம்மளே குரான்லேருந்து டைரக்டா படிப்பினை எடுத்துடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசனத்தை எப்படி அப்ளிகேபிள் பண்ணாங்க. இதுல ஒரு தவறான புரிதல் இன்னொன்று இருக்கு. என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கத்தை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அது கேள்விப்பட்டிருப்பீங்க பயான்கள்ல, குரான் ஹதீஸ் மார்க்கம்பாங்க. ரசூல்லா குரானுக்கு என்ன விளக்கம் கொடுத்தார்களோ அந்த விளக்கம் தான் எடுக்கணும் அப்படிம்பாங்க. இப்போ நான் கேட்கறது என்னன்னா, குரானுக்கு ரசூல்லா எத்தனை விளக்கம் கொடுத்துருக்காங்க? நீங்க புகாரில ஹதீஸ் எடுத்து பாருங்க. குரான் விளக்க உரைன்னு சொல்லிட்டு 5வது வால்யூம்ல பழைய புகாரில ரஹ்மத் ட்ரஸ்ட்டை வெளியிட்டாங்க இல்லையா, அதில் நீங்கள் எடுத்து பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த விளக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 வசனங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்போ 6000 சொச்ச வசனங்கள் ரசூல்லா கற்றுக் கொடுக்காமலே பாடம் நடத்தாமலே இது உலகத்தை விட்டு போயிட்டாங்களா? ரசூல்லா கொடுக்குற விளக்கம் இல்லை, ரசூலுல்லாவையே பார்த்து கற்றுக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், ரசூல்லாவுடைய ஹதீஸ் படிக்கக்கூடாது, ஹதீஸ் மட்டும் படிக்கக்கூடாது, முழு வாழ்க்கையும் படிக்கணும். சீரத்துடைய புத்தகங்கள் நம்ம படிக்கணும், முழுமையான வாழ்க்கை. அதை படித்தா தான் அதுதான் குரான். புரியுதுங்களா? அப்போ இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். ரசூல்லாவுடைய விளக்கம் அல்ல, ரசூல்லாவுடைய நடைமுறை தான் குரானுக்கு விளக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செயல்பட்டாங்களோ அதுதான் விளக்கம். அப்போ கல்விக்குன்னு முதல்ல என்ன பண்ணணும், டைம் ஒதுக்கணும். இது முதல் தளத்தில். இது ஆணுக்கும் கடமை, பெண்ணுக்கும் கடமை. இதில் 2 பேருக்குமே விதி விலக்கு கிடையாது. இப்போ இந்த கல்விக்கு நேரம் ஒதுக்கணும்னு உடனே எல்லாரும் என்ன நினச்சிக்க கூடாது, மதரசாவுக்கு எல்லாரும் போயிடணும், ஆண்கள்லாம் ஆண்கள் மதரசாவில் போய் சேர்ந்துடணும், பெண்கள்லாம் போய் பெண்கள் மதரசாவில் போய் சேர்ந்துடணும் அப்படின்னா உலகமே இயங்காது. இன்னைக்கு இந்த மதரசாக்கள் எல்லாமே ஒரு 100 வருடம் 150 வருடம் பாரம்பரியம் கொண்டது தான் எல்லாமே. ஏன்னா வெள்ளக்காரன் கொண்டாந்து எஜுகேஷன்ல துனியாவுடைய கல்வி தீனுடைய கல்வின்னு பிரிச்சான். அதனால இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு பக்கம் துனியாவுடைய கல்வி போயிருச்சு, இன்னொரு பக்கம் மதரசாக்கள் இப்படி உருவாக்கப்பட்டுருச்சு. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா,
மறுபடியும் ஒரு மீள் உருவாக்கம் செய்யணும். ஏன்னா இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. வெள்ளைக்காரங்காலத்தில் இருந்த அடக்குமுறை இப்போ கிடையாது. இப்போ முஸ்லீம் என்ன பண்ணணும், முஸ்லீம்கள் அப்படின்னா எஜுகேஷனை சீரமைக்கணும். இப்போ நம்ம சகோதரர் கூட சொன்னார் இல்லையா, எதுக்காக அந்த ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கோம் அப்படின்ட்டு. இது எல்லாமே தொலைநோக்கா பார்வை கொண்டு இதுக்காகவும் தான் அந்த ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டிருக்கு. வெறும் சூப்பர் முஸ்லீமில் வந்து ஒரு யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு உங்களெல்லாம் நான் இவ்வளோ தூரம் அலைய விட்டு இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுக்காக ஃபண்டு கலெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என் வீடு, என் மைக்கு, என் கேமரா இருந்ததுன்னா போதும், உட்காந்த இடத்துல நான் பாட்டு வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். புரியுதுங்களா? ஆனால் என்ன பண்ண வேண்டிய தேவை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மதரசாவில் வந்து படிக்கக்கூடிய கல்வியை நம்ம இன்னைக்கு காமன் மேனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்குது. இப்போ யாராவது ஒரு முன்னெடுக்கணும். இப்போ இது வந்து நீங்கள் பண்ணல, நான் பண்ணலைன்னுலாம் குற்றம் சாட்டிட்டு இருக்கிறத விட்டுட்டு யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, என்னால் என்ன முடியும், அப்போ அதை மேக்சிமம் நான் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டது. இதில் மெயின் விஷயம் நம்ம என்ன கவனத்தில் எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அவனுக்கு வந்து என்ன பண்ணணும், அவனுடைய இஸ்லாமிய கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும். அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். இதற்குன்னு அவங்க என்ன பண்ணிட முடியாது, இந்த மெயின் ஸ்ட்ரீம் உலகத்தை விட்டு ஒதுங்கி வாங்க, மதரசாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, தொழில். இப்போ இங்கே எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த உலகத்தில். வாழ்கிறதுக்குன்னு சாப்பாடு சும்மா வானத்துலேருந்து வந்துருமா? அல்லாஹ் வந்து அதை வந்து இங்கே உழைச்சி தான் நம்ம சாப்பிடணுங்கிற அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் வச்சுருக்கான். ஸோ அதை கன்சிடர் பண்ணி இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கல்வியை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் தேடணும். உங்கள் ஓய்வு நேரம் இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு ஸ்கூலு. இப்போ நாங்கள் எப்படி கல்வியை தேடுறது? உங்களுக்கு ரெஸ்ட் டைம் கிடைக்குதுல்ல, உட்காந்து ஃபோனில் ஷார்ட்ஸ் பார்க்காம, ரீல்ஸ் பார்க்காம, வெட்டியான வீடியோக்கள் பார்க்காம, அல்லது வெட்டியான வீடியோக்கள் உருவாக்காம கத்திரிக்காய் சட்னி செய்வது எப்படி, இதெல்லாம் தேவையா நமக்குன்னு? முடிஞ்ச வரைக்கும் ஒரு மினிமம் லெவலில் எவ்வளோ நமக்கு டைம் கிடைக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம ஆக்கப்பூர்வமாக செலவு பண்ணணும். எந்த தளத்தில் நமக்கு கல்வி கிடைக்குது. இப்போ என்னுடைய சேனலில் தான் கல்வி இருக்குன்னு நான் சொல்லலை. யாராவது இருப்பாங்க அல்லாவுடைய அடியார்கள், எங்கேயாவது கற்றுக் கொடுத்துட்டு ஒரு மூலையில் இருப்பாங்க, கவனத்துக்கு வராமல் இருப்பாங்க. நீங்கள் தேடணும். அந்த தேடல் இருக்க இருக்க யூடியூபே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிடும். ஓ, இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் உங்களுக்கு பிடிக்க மாட்டிருக்கு, அதனால் அடுத்தடுத்த வீடியோ நானே கொண்டாந்து காட்டுறேன் அப்படின்னு காட்டும். நீங்கள் காமெடி வீடியோக்களும் நீங்கள் வந்து இந்த நேரத்தை வீணடிக்கக்கூடிய ஒரு வீடியோக்களும் போனீங்கன்னா சஜஷனே அது என்ன காட்டும், அந்த வீடியோக்கள் தான் அடுத்தடுத்த சஜஷனும் காட்டும். ஸோ கல்வி வந்து நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இன்னிலிருந்தே உடனே ஸ்டார்ட் பண்ணணும். உங்கள் கையில் என்ன ஆப்ஷன் இருக்கோ அது எல்லாத்தையுமே முக்லிஸாக நீங்கள் என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். ஆண்களும் சரி பெண்களும் சரி. இப்போ இதில் யாருக்கும் அல்லாஹ் வந்து சலுகை கொடுக்கல. இப்போ இதை பற்றி அதான் சொன்னல, ஆண் பால் குறித்து தான் குரான் வந்து எல்லா ஆர்டரும் போடுன்ட்டு. ஒரே ஒரு வசனம் மட்டும்தான், இந்த வசனத்தில் அல்லாஹ் எல்லாமே டபுளாக ரிப்பீட் பண்ணுவோம். எல்லாமே டபுளா ஆணை பார்த்தும் சொல்லுவான், பெண்ணை பார்த்தும் சொல்லுவான். அப்போ இதுல எதுவுமே பார்த்தீங்கன்னா ஆணுக்கும் விதிவிலக்கல்ல, பெண்ணுக்கும் விதிவிலக்கல். புரியுதா நான் சொல்றது? ஆணுடைய கடமை பெண்ணுடைய கடமை ரெண்டும் ஒன்னான ஒரு விஷயத்த குரான்ல ஒரே வசனத்துல அல்லாஹ் கவர் பண்ணிட்டான். இதுல எந்த ஆணும் வந்து இது எனக்கு கடமை இல்லைன்னு சொல்ல முடியாது, எந்த பெண்ணும் வந்து என்ன சொல்லிட முடியாது, இது எனக்கு கடமை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ் பிரிச்சு தெளிவா சொல்லிட்டான். இப்ப அந்த ஆயத்துடைய முதல் பகுதி பாருங்க, இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், நிச்சயமாக முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும். அது என்ன முஸ்லிமான ஆண் முஸ்லிமான பெண் அப்படின்னா, அல்லாஹ் முன்னாடி சரணடைவது. இஸ்லாத்துக்கு டெஃபினேஷன் என்ன? என்னுடைய விருப்பம்லாம் கிடையாது, அல்லாஹ் இதுதான் ஆர்டர்னு சொல்லிட்டா. அப்போ உதாரணத்துக்கு சுபு தொழுகை இருக்கு, நம்முடைய விருப்பம் என்ன? ஒரு 8 மணி வரைக்கும் நல்லா தூங்கலாம், இது நம்முடைய சாய்ஸு. நல்லா டயர்டாக இருக்குது, ரொம்ப அலைச்சல், வந்து படுத்ததே 10 ஆயிருச்சு, இல்லை 12 ஆயிருச்சு, இல்லை நேற்று வேலை பெண்டு கழுந்துருச்சு, ஏதோ ஒரு ரீசனு. என்ன பண்ணுவோம்? டயர்டு தூங்க பார்ப்போம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எந்திரி, இந்த நீ கம்ஃபர்ட்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, எந்திரி. ஆஸ்பத்திரியில் அடிபட்டு ஒரு பக்கம் கட்டு போட்டிருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும்? வலி ஒரு பக்கம், பெயின் கில்லர் இந்த பக்கம் ஏறிட்டு இருக்கணும், இந்த பக்கம் ஒத்த கையில் தக்பீர் சொல்லி தொழுதுட்டு இருக்கணும். இப்போ நீ காசாலாம் பார்க்குறோம், சுபானெல்லாம் நம்ம மூஞ்சிலாம் காரி துப்புறாங்க அவங்க. ஏன்டா எந்த சுச்சுவேஷனில் இருந்துட்டு நீங்கள்லாம் அல்லாவுக்கு வந்து தொழுவ மாட்டேங்கிறீங்க, நாங்கள் எங்கே இருந்துட்டு தொழுவுறோம் பாருங்க அப்படின்ட்டு அல்லாஹ் காட்டுறான். ஸோ முதல் விஷயம் முஸ்லிமீன முஸ்லிமாத், அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு சரணடைவது. முதல்ல அல்லாவுக்கு நீங்கள் அடிமைன்னு டிக்ளேர் பண்ணுங்க. இது நம்பர் 1 கண்டிஷன். இப்போ இதில் எல்லாமே அந்த 4 விஷயம் கவர் ஆயிரும். எது? தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, அதே மாதிரி கல்வி கற்பது,
குரானை படிப்பது, ரசூல்லாவுடைய வாழ்க்கையை படிப்பது, இது எல்லாமே முஸ்லிம்கள்ல வந்துடும். அடுத்தது அல்லாஹ் சொல்றான் வல் மூமினீனா வல் மூமினாத், விசுவாசிகளான ஆண்களும் விசுவாசிகளான பெண்களும். அப்ப ஈமான் வேற இஸ்லாம் வேற, அல்லாஹ்வே தெளிவா சொல்றான் பாத்தீங்களா. அப்போ இது என்ன ஈமான் அப்படின்னா, இப்போ நீங்க செய்றீங்க விஷயம், ஆனா உங்க உடல் வந்து அது செஞ்சிருச்சு. எது தொழுறீங்க, உடல் வந்து தொழுதுருச்சு, ஆனா மனசு தொழுதுச்சா? இது வந்து என்னன்னா மனசார செய்யறது. இது வந்து உடல் எப்போ தொழுவோம்? எங்க அப்பா வந்து இப்ப நம்மளை என்ன பண்ணுவாரு, தொழுவலைன்னா அடிப்பாரு. அதுக்காக நான் என்ன பண்றேன், டைமுக்கு தொழுவுறேன். எங்க ஸ்கூல்ல வந்து தொழுவுறதும் ஒரு கண்டிஷனு, எங்க வேலை செய்யற இடத்துல தொழுவுறதும் ஒரு கண்டிஷனு, வீட்டில் எங்க அம்மா இருந்தாங்கன்னா தொழுகாம இருக்க முடியாது. இந்த அடிப்படையில் தொழுகிற தொழுகைகள் இஸ்லாத்துல அடங்கும், முஸ்லிம்கள்ல அடங்கும். அது வந்து ஈமான்ல அடங்காது. இது வந்து என்னன்னா அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை மனதார பின்பற்றுவது. அப்ப இது என்னது, மூமினீனா மூமினாத். இதுல என்னென்ன வரும், அல்லாஹ்வை உறுதியா நம்புறது, அவனுடைய ரசூல்மார்களை உறுதியாக நம்புவது, வேதங்களை உறுதியாக நம்புவது, மலக்குமார்களை உறுதியாக நம்புவது, மறுமை நாளை உறுதியாக நம்புவது, விதியை உறுதியாக நம்புவது, இன்னும் மறைவான விஷயங்களை எதெல்லாம் குரானும் ஹதீஸும் சொல்லுதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அந்த விஷயங்களை சந்தேகம் இல்லாமல் நம்புவது. இப்போ இது வந்து எல்இடி பல்புனா சந்தேகமே வராது, புரியுதுங்களா? ஆனால் சாப்பாட்டில் பர்க்கத்து இறங்குதுன்னா என்ன வரும், அது எப்படி ஒன்றும் இறங்குற மாதிரி தெரியலையே. தர்மம் கொடுத்தா செல்வம் பெருகும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், எல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, மனசு வராது. எப்படி தெரியும்னா, நீங்க கொடுக்க மாட்டோம், சொல்லுவோம் என்னம்போ அம்மா தான தர்மம் செஞ்சா வளரும் அப்படிம்போம், ஆனால் எடுத்து பாயிட்லேருந்து கொடுக்க மாட்டோம். இப்போ இது என்ன வெளிப்பாடு அப்படின்னா ஈமானுடைய குறை. எப்படி வந்து கால்சியம் டெபிசிட்டு, புரோட்டீன் டெபிசிட்னு டாக்டர் சொல்றான்ல, அது மாதிரி வந்து ஈமான் டெபிசிட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வெளிப்படாது. நீங்க வந்து வேலைகள், அதாவது ஈமானுக்குன்னு இது இருக்கு, அதுக்குன்னு சில அடையாளங்கள் இருக்கு, அதெல்லாம் வெளிப்படும். வாயில சும்மா ஈமான் இருக்குன்னா யாரும் என்ன பண்ணிட முடியாது, கிளைம் பண்ணிட்டு போயிட முடியாது. இப்போ இது ரெண்டாவது விஷயம். இதெல்லாம் முதல் தளத்துல வர்றது. இதுல மொத்தம் 10 விஷயம் இருக்கு இந்த ஆயத்துல மட்டும். அல்லாஹ் சொல்ற 10 விஷயங்கள் இதுல வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றான், வல் கானிதீன வல் கானிதாத், வழிபாடு செய்பவர்களான ஆண்களும் வழிபாடு செய்பவர்களான பெண்களும். ஆல்ரெடி இஸ்லாம் முடிஞ்சது, அப்புறம் ஈமானும் வந்துருச்சு. அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றான், வழிபடுவதுன்னு என்ன, ஆர்டருக்கு ஒபே பண்ணுவது. அதுவும் எப்படி ஒபே பண்றது, கானிதீனா கானிதாத். கானிதீன்னா என்ன, குனூத்து தெரியுமில்ல, குனூத்து, தொழுகையில குனூத்து ஓதுவோம். எங்க ஓதுவோம், ருக்குவுக்கு அப்புறம் எந்திரிச்சு நின்று ஓதுவோம், அதுக்கப்புறம் ருக்குவுக்கு போறதுக்கு முன்னாடி ஓதுவோம், நின்ற நிலையில் இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த சிஃபத் உங்கள்கிட்ட எப்படி தெரியுமா இருக்கணும், என்கிட்ட கையை கட்டி நிக்கிற அந்த குணம் உங்களுக்கு இருக்கணும். மரியாதை, ரெஸ்பெக்ட் எவ்வளவு இருக்கணும் அல்லாஹ்வுக்கு, குனூத்துல அப்படி நிக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம தொழுகையில அத்தையாத்துல துவா கேட்கிறோம், சஜிதால துவா கேட்கிறோம், இருந்தாலும் குனூத்துன்னு தனியாகவும் துவா கேட்கிறோம். ஏன் அல்லாஹ் குனூத் கேட்க வைக்கிறான், அந்த துவாவும் பாருங்க பாவ மன்னிப்பு சார்ந்ததா இருக்கும் குனூத்துடைய துவா. நம்முடைய இயலாமை வெளிப்படுத்துறாரு. அல்லாஹ் எதிரிகள்லாம் போட்டு அடிக்கிறாங்க, நம்மளால ஒன்றும் பண்ண முடியல, நீ தான் பார்த்துக்கணும் குனூத்து. அப்போ கையாளாகத்தனத்தை வந்து நாம் என்ன பண்ணணும், அல்லாஹ் இடத்துல முதல்ல சப்மிட் பண்ணணும். ஸோ அல்லாஹ் முன்னாடி கையை கட்டி நிற்கணும். நிற்கிறதுனா கையை கட்டிட்டு நிற்கிறது இல்லை, அந்த பண்பு, அல்லாஹ் முன்னாடி ஒரு அடிமையா நான் நிற்கிறேன், அதுதான் வந்து கானிதீனா கானிதாத். அப்போ இந்த இடத்துல எப்படின்னா, இது வந்து ரொம்ப லோயஸ்ட் லெவல்னு வச்சிங்களேன். ஒரு வீட்டுக்கு வந்தால் கூட, நம்ம பெரியவர் யாரும் வந்தால் கூட என்னம்மா உட்காருங்கம்மா, ஒரு பெரிய ஒரு எம்எல்ஏ பார்க்க போகிறோன்னா என்னம்பாங்க, உட்காருங்க அப்படின்னா, இல்லைங்க நம்ம ஒரு வேலையாக போயிருந்தா என்ன பண்ணுவோம், இல்லைங்க பரவாயில்ல இருக்கட்டுங்க, அட உட்காராம, இல்லைங்க பரவாயில்ல இருக்கட்டுங்க அப்படிம்பா. அப்படியே ரொம்ப அப்படியே ஒரு கூல கும்பிடு போடுவோம். அந்த கூல கும்பிடு அல்லாஹ் இருக்கணுங்கிறான். இது வந்து மூணாவது விஷயம். அடுத்தது அல்லாஹ் சொல்றான் வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையை கூறுபவர்களான ஆண்களும் உண்மையை கூறுபவர்களான பெண்களும். இது உண்மை சொல்பவர்கள்னு ஒரு மீனிங்ல அதை அடக்க முடியாது. ஏன்னா சித்திகீன்ங்கிறது என்னன்னா உண்மைப்படுத்துதல். அப்ப இதுல என்ன உண்மைப்படுத்துதல் இருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், ஒத்துக்கிறோம். இது மட்டுமில்ல, ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு நூற்றாண்டும் வரும்போது உலகம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போகும். அப்ப அந்த நேரத்தில் என்ன ஆகும், தீனையும் புதுப்பிச்சு தரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அறியப்பட்ட தீனு கர்பலாவில் அறியப்படாத தீனா போயிருச்சு. எல்லாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் புரியாத ஒரு விஷயம் எது, ஹுசைன் எதுக்கு போனாருன்ட்டு. அதுல ஒரு இமாம் ஒருத்தர் ஒரு பெங்களூர்ல ஒரு தொலைக்கு போன கரெக்டாக முஹர்ரம் மாசமா மாட்டிச்சு. சரி போன அவர் ஆரம்பிச்சிட்டார். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து கொல்லப்பட்டது என்னமோ ரொம்ப ஒரு பாவம்னு சொல்லிட்டு சில பேர் கிளைம் பண்றாங்க. கேட்டால் என்ன சொல்றாங்க, பாவம் பாருங்க ரசூலோடைய பேரன் கொண்டுட்டாங்கன்னாங்க. பேரன்னா நீங்கள்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, ஒரு 5 வயசு 6 வயசுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு என்ன வயசு தெரியுமா, 60 வயசு. அதை சொல்லி என்ன சொல்றாராம், ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்பட்டது வந்து ஒரு மேட்ரு கிடையாது, அவர் சின்ன குழந்தையெல்லாம் கிடையாது. சின்ன குழந்தைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ரோட்ல வந்து ஒரு வண்டியில் 2 பேர் செத்து கிடக்குறாங்க, ஒரு கை குழந்தை ஒரு பெரிய ஒரு வயசானவர், நம்ம என்னம்போம், அல்லல்லா பச்சை புள்ள செத்துருச்சும்போம். ஏன்னா அது மேலே இறக்கம் ஜாஸ்தி வரும். அது மாதிரி ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் மேலே இறக்கம் கூட வந்துடக்கூடாதான். அவர் வயசு 60 வயசுங்க, என்னங்க பேசுறீங்க, நம்ம சின்ன குழந்தைய கொண்டுட்ட மாதிரி தாம் தும்ங்கிறீங்க. அடே அப்போதான்டா கேட்குறோம், 60 வயசுல ஏன் கொன்னீங்க? 60 வயசு ஆளுக்கு கான்சியஸ் இருக்கும்ல, இப்போ வரைக்கும் உங்களுக்கு மண்டையில் புரியலல்ல அவர் ஏன் கொல்லப்பட்டாருன்ட்டு. அது வந்து என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த தீனு அப்டேட் ஆயிடுச்சு, உலகம் மாறிடுச்சு. குறைஷிகள் கையில் இருந்த உலகம் இப்போ இன்னைக்கு ஆயிடுச்சு, முஸ்லீம்கள் கையில் வந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும்னு யாருக்குமே தெரியாது. இப்னு உமர் ஹேங்கு, என்ன ஒவ்வொரு எத்தனையோ சஹாபாக்கள் எல்லாரும் ஹேங் ஆகி நின்ட்டாங்க, ஒன்றும் புரியல யாருக்கும் எது சரி. இப்போ இந்த நேரத்தில் எதை நோக்கி அடி எடுத்து வைப்பது யாருக்குமே புரியல. வெறும் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மட்டும்தான் புரிஞ்சுது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஹுசைன் எண்ணிலிருந்து உள்ளவர்ங்கிறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு காலத்துலையும் இதே பிரச்சனை தான், குழப்பம் தலை தூக்கிருச்சு, என்ன பண்ணணும்னு தெரியல. எல்லா சஹாபாக்களும் என்ன பண்ணிட்டாங்க, நான் வீட்டில் உட்காந்துக்கிறேன்னாங்க. அப்போ அலி ரசூல் என்ன பண்ணாங்க, அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு ஹஜ்ஜத்துல் விதா முடிஞ்சிருச்சு, ஹஜ்ஜு முடிஞ்சிருச்சு, முக்கியமான உபதேசங்கள்லாம் அங்கே முடிச்சிட்டாங்க. எல்லாரையும் சஹாபாக்கள் என்ன சொல்லிட்டாங்க, ரசூல்லா வீட்டுக்கு போயிடாதீங்க, கும்முங்கிற ஒரு இடம் இருக்கு, மதீனாவுக்கு போறவங்களை மட்டும் என்ன சொன்னாங்க, எல்லாரும் போய் கும்முங்கிற ஒரு இடத்துல அங்கே போட்டு முகாம் போட்டு இருங்க, அங்கே இன்னொரு பயான் பண்ண வேண்டியது இருக்கு, வர்றேன் அப்படிங்கிறேன். அங்கே போயிட்டு ரசூல்லா சொல்றாங்க, உங்களிடையே 2 கனமான பொருட்களை நான் விட்டு செல்கிறேன். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று என்னுடைய ஃபேமிலி. அலி ரலியல்லாஹுடைய கையை பிடிச்சிட்டு சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, யாருக்கு நான் மௌலாவோ அல்லாஹ் அலி அவருக்கும் மௌலா, யாருக்கு நான் உற்ற தோழனோ அலி அவருக்கு உற்ற தோழன். அப்ப என்கிட்ட அலி நீங்க எப்படி நடந்துக்குவீங்களோ அப்படி அலிக்கு நீங்க நடக்கணும்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம், அலிக்கு ரசூல்லா கூப்பிட்டா எப்படி பதில் அளிக்கணுமோ அது மாதிரி அலி ரலியல்லாஹு கூப்பிட்டா பதில் அளிச்சு இருக்கணும். அந்த டைம்ல பதில் அளிச்சிருந்தாங்கன்னு வைங்க, சஹாபாக்கள்ல சாத் பின் அபி வக்காஸ் போன்றவர்கள் இருந்தாங்க, பெரிய பெரிய சஹாபாக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா பதில் அளிக்காத காரணத்தினால இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, அந்த தீனு அஜ்னபி ஆயிருச்சு. கிட்டத்தட்ட ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல யாருக்குமே அந்த தீன் பாப்புலர் கிடையாது, எல்லாருக்குமே அது தெரிய மாட்டேங்குது. அப்ப அதனால ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தீன் புதுப்பிக்கும் போது அதை உண்மைப்படுத்தக்கூடிய அந்த பண்பு நமக்கு இருக்கணும். அதுதான் இது வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத். கரெக்டா சொல்றாரு இவரு, இதுதான் அல்லாஹ் சொல்லி இருக்கிற தீனு, இதுதான் பொருத்தமான தீன். என்ன இருக்கும், புதுசா இருக்கும். நீங்க எல்லா குர்ஆன் ஆயத்துல எடுத்து பாருங்க, எல்லா நபிமார்கள் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வரும். என்ன தெரியுமா, என்னப்பா புது கதையா பேசுற, என்ன சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் பழைய பாரம்பரியமா ஒரு பேட்டர்ன்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எல்லாம் புதுசா பேசுற, நம்ம திடீர்னு வந்து புதுசா பேசுற. இதுதான் எல்லா நபிமார்கள் மேலும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. அதே தான் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் மீதும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, அதே தான் அலி ரலியல்லாஹு மீதும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. என்ன புதுசா சொல்றீங்க, முஸ்லீம்களுக்கு எதிராக போர் தொடுக்கணுங்கிறீங்க, இல்லாத ஒரு சட்டம். அலி ரலியல்லாஹு மடியில ஒரு சீட் இருக்கும், அது கேட்பாங்க, யாராவது ரகசிய கல்வி உங்களுக்கு ஏதாவது ரசூலா கற்றுக் கொடுத்தாங்களான்ட்டு. ஒன்றும் இல்லை, போரில் எப்படி பங்கிடணும்னு மட்டும் எனக்கு நான் எழுதி வாங்கிட்டேன் அப்படின்னாங்க. அது எதுக்கு எழுதி வாங்கணும், அதான் குர்ஆன்ல ஆல்ரெடி இருக்கு, அது என்னத்துக்கு எழுதி வாங்கணும், முஸ்லிம்களுடன் போரிட்டால் எப்படி பங்கிடுவதுங்கிறத எழுதி வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த கான்சியஸ் இருந்துச்சு, சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு அந்த இது இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல பிரச்சாரம் நடக்கும். இஸ்லாமிய பிரச்சாரம்ங்கிற பேர்ல ஒரு அதான் சொல்றாங்களே, அல்லாஹ் ரசூல்லா ஹதீஸ்ல ஒன்று வரும், நரகத்துடைய வாயில நின்றுட்டு தலைவர்கள் கூப்பிடுவாங்க, அவங்களுக்கு பதில் அளிச்சிங்கன்னா இழுத்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ 60 பேர் 70 பேர் கூப்பிட்டாலும் எது ஹக்குங்கிறது உண்மைப்படுத்தணும், எது ஹக்குன்னு ஃபில்டர் பண்ணணும். ஓ நீங்க இதை சொல்றீங்களா சொல்லுங்க, நீங்க இதை சொல்றீங்களா சொல்லுங்க, இதுதான் சத்தியம்ட்டு உங்க உள்ளம் சொல்லணும்.
குரானும் அதை மெர்ஜ் பண்ணணும். இது எப்போ நடக்கும்னா நீங்க உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு சின்சியரா இருந்தால் மட்டும்தான் நடக்கும். நீங்க வேற ஒரு அஜெண்டாவோட ஒரு அமைப்புல இருந்தீங்கன்னு வைங்க, எப்படியாவது இங்க வரதட்சணை இல்லாம என் பொண்ணை கரை சேர்த்திடலாம், இந்த ஜமாத்துல இருந்தா கொஞ்சம் சேஃப்டி, கொஞ்சம் என்ன பண்ணுவோம், ஈஸியா மாப்பிள்ளை கிடைச்சிரும். வேற ஜமாத்துக்கு போனோம்னா 4-5 லட்சம் ரூபா கூடுதலாக என்ன ஆயிரும், செலவு பண்ண வேண்டியதா போயிடும், பொண்ணு தர மாட்டாங்க. இப்படிங்கிற நோக்கம்லாம் உள்நோக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஹக்கு உங்க முன்னாடி பிரசன்ட் பண்ணும்போது என்ன வராது, அதை அடையாளம் காண மாட்டீங்க.